ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இனியாவுக்கு ஜட்ஜஸ் கொடுத்துருக்கக்கூடிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா சீனியருக்கான சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை தாராளமா சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து கிரியேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 19 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்ட் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ரவுண்ட் தான் எஸ்பிபி சாருக்கு டெடிகேட் பண்ற வகையில எஸ்பிபி ரவுண்ட் அப்படின்ற விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நிறைய எமோஷனலான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ரொம்பவே இம்பார்ட்டன்டா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்டர் தேவயானி அவங்களுடைய மகள் இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராப் ஒரு டைப்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கூட கிடைக்கல, கொஞ்சம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் குட் பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமா ஹார்ட் ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஒரு சிங்கர் பெஸ்ட் சிங்கர் அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் இவங்க பாடிருக்கக்கூடிய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இவங்களுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுல இவ்வளவு அக்யூரேட்டாவும் ரொம்பவே சூப்பராகவும் பாடிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபைனல்ஸ் இன்னொரு கொஞ்சம் நாள்ல வரப்போகுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் இவங்க க்ரூம் பண்ணிட்டா தான் கண்டிப்பா டாப் 5 லிஸ்ட்ல வர முடியும், டைட்டில் வின் பண்ண முடியும்ன்றதுக்காக கண்டிப்பா இவங்க போட்டிருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஆக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில தான் இவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் இப்போ ரீசெண்டா வரப்போற நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் எலிமினேஷன் ஆக போறது யாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்குன்னா பிரதீபா தான் எலிமினேட் ஆக போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் எலெக்ஷன் இருந்துச்சுன்னா பிரதீபா, சினு, அறிவழகன் இவங்கள யாராவது டபுள் எலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கீங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரு, நீங்க யாரு நினைக்கிறீங்க இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற பர்சனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட டாப் ஃபைனல் டாப் வின்னர் இவங்க தான் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.